ஹாய், நாங்கள் கண்மணி பேசுகிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, எனக்கு கமெண்ட்ஸ்க்கு நிறைய சொல்கிறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்கிறேன். தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செல்ஃப் ஒர்த். இது என்னுடைய ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்கிட்ட கமெண்ட்டில் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி அதை பற்றி ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன். எப்பயுமே நமக்கு நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியறதில்ல. நம்ம மற்றவங்கள பார்க்குறோம், கம்பேர் பண்ணும்பொழுது மற்றவங்கள பெஸ்ட்டாக இருக்கிறாங்களே, நம்ம அதை விட கொஞ்சம் வீக்காக இருக்கிறோமோ அப்படின்னு நம்ம எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போவே நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. எல்லாருமே பிறக்கும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் எல்லா திறமைகளுமே தான் இருக்குது. ஆனால் நாம் வளர என்ன செய்கிறோன்னா, அடுத்தவங்களை நம்ம அதிகமாக நம்ம பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். அவங்களோட டேலண்ட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், மற்றவங்களுடைய நம்ம ரொம்ப விரும்புகிறோம். பரவாயில்ல, இவங்க இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நம்மளே பார்த்தோன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளே எவ்வளோ திறமைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். அதை நாம் எப்போ நம்ம வேல்யூ பண்ணுறோமோ அன்னியில் நம்ம செல்ஃப் ஒர்த் இருக்குல்லையே, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒன்றும் இல்லை, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்களே, அவங்களுக்கு தான் எல்லாருக்குமே தேவை. ஆனால் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 4 விஷயம்தான். 4 விஷயத்தை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், நீங்கள் பெஸ்ட் ஆகிடுங்க செல்ஃப் ஒர்த்தில். முதல்ல என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டு என்னன்னு பாருங்களேன், அல்லது ஸ்ட்ரென்த்து அல்லது பாசிட்டிவ் திங்ஸ் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது 3ல் 1 உங்ககிட்ட நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அழகான ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு மற்ற எல்லாத்த விட. ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. வேறு யாரோ சொல்லும் போது தான் தெரியும். அப்புறம் சிலது ஹிடன் டேலண்ட்டாக இருக்கும். சிலது ஹம் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, குரல் நல்லா இருக்குதே, நீ ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா பாடலாமே அப்படின்னு தான் தெரியும். சில நேரங்களில் நமக்கே தெரியும், சில நேரங்களில் மற்றவங்க சொல்லும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த நல்ல நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் திங்ஸு, அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கும். யோசித்து பாருங்களேன், நிறையவே இருக்கும். நினைக்க இப்படியா, இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், தினமும் நீங்கள் யோசிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு இன்க்ரீஸ் பண்ணுங்களேன், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீக்னஸ் அதாவது நெகட்டிவ்ஸ் என்னன்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அது செய்ய முடியாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கலாம். அல்லது ஒரு கிளாஸ்லேயே கூட ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்சர், இன்னொரு ஸ்டூடெண்ட் முதல்ல சொல்லிவிடும், நல்லா கிளாப் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உடனே மனசுக்குள்ள அடடா, எனக்கு இதை விட பெஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேனே, ஆனால் ஏதோ பயம் இருக்குது, அந்த தயக்கம், இந்த பயம், ஹெசிடேஷன், இதெல்லாம் வீக்னஸாக உங்களுக்கே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்கல்ல. அதெல்லாம் இன்னிலேருந்து தூக்கி போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய வருது. சில நேரங்களில் நிறைய விஷயங்களுக்கு உங்களை தேடி வாய்ப்புகள்லாம் வரும். திடீர்னு ஒரு கிளாஸில் ஒரு கொஷின் கேட்கும்போது எழுந்து சொல்கிறது, அல்லது ஒரு ப்ரேயரில் போயிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஏதோ போட்டியில் கலந்துக்கு திடீர்னு இப்போ கூப்பிடும்போது உங்களை பேரை கூப்பிடலாம். உங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கூட உங்களை அப்ரிஷியேட் பண்ணி கூப்பிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதில்ல, அது போன பிறகு ஐயோ நாம் கூட போய் கலந்துருக்கலாமே, நாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் முடிஞ்ச பிறகு, அது நம்ம விட்டு போன பிறகு யோசிக்காமல், அது பரவாயில்ல, பார்ட்டிசிபேஷனே அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பெல்லாம் வருதோ, அதுவும் இல்லாமல் சிலது நீங்களே உருவாக்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலோ அல்லது நீங்களே உருவாக்குற சான்சஸ் இருந்தாலோ, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. லாஸ்ட்டாக எப்பயுமே சேலஞ்சஸ் இருக்கும் லைஃப்பில். ஒன்று நீங்கள் செய்யணும்னு நினச்சா அது செய்ய முடியாதபடி ஏதாவது ஒன்று ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ உங்களுக்கு ஒரு வெளியில இருந்தோ எப்படியோ ஒரு சேலஞ்ச் வர முடியாது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்தால், அந்த சேலஞ்சை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதுலேருந்து வெளியே நாம் பெஸ்ட்டாக காமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு அதை ஃபேஸ் பண்ணுங்களேன், சூப்பராக இருப்பீங்க. அப்போ இந்த 4 விஷயந்தான், இதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், உங்களுடைய செல்ஃப் ஒர்த் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு செல்ஃப் டிபெண்டன்ஸ் வரும். எல்லாத்துலேயுமே மற்றவங்களை பெஸ்ட்டுன்னு நினைச்ச நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்க. அது நல்லதும், அதுதான் செல்ஃப் ஒர்த். இனிமேல் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? அடுத்த வெளியில் பார்க்கலாமா?